ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா சாரோட அகரம் ஃபவுண்டேஷன் வழியாக நிறைய ஏழை மாணவர்கள் டாக்டர்ஸ், இன்ஜினியர், சயின்டிஸ்ட்டு இப்படி நிறைய பேர் நல்ல பெரிய ஆளாகி இன்றைக்கி வந்து சாதிச்சு காட்டியிருக்காங்க. இதை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். ஓகே, நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசங்க யாராவது வந்து ஏழை பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அகரம் ஃபவுண்டேஷனில் எப்படி ஜாயின் பண்ண வைக்கிறது, அவங்கள எப்படி நம்ம முன்னேற்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து நல்லா படிக்கிற பசங்க பணம் இல்லை அப்படின்ற ஒரு குறை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அகரம் வந்து வழிகாட்டும். ஏன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்களை வந்து இந்த அகரம் ஃபவுண்டேஷன் தத்தெடுத்து படிக்க வச்சிட்ருக்காங்க. சூர்யா சார் இந்த அகரம் ஃபவுண்டேஷனை துணிச்சலாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க கூட வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து கூட நானும் வரேன் சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து டைப் ஆகியிருக்காங்க. அதனால் வந்து இவங்களோட தொலைநோக்கு பார்வையும் தூரமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த 15 வருஷத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆல் த பெஸ்ட் சூர்யா சாருக்கும் அகரம் டீமுக்கும் நம்ம சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு இப்போ ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட்டை தான் நான் வந்து செக் அவுட் பண்ணேன். அதில் படித்த விஷயங்கள் எல்லாமே வந்து முழுக்க படிப்பு போய் சேரணும். யாருமே வந்து படிக்காமல் இருந்துடக்கூடாது. படிப்பு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட வெப்சைட்டில் நான் வந்து பார்த்தேன். அதே மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன் வர்றதுக்கு என்ன ரீசனாக அமைஞ்சுது அப்படிங்கிறதையுமே கிளியர் கட்டாக கொடுத்துருந்தாங்க. சிவகுமார் சார் வந்து தனியால் வந்து ஒரு கல்வி அறக்கட்டளை வச்சு அது வழியாக சிறிய அளவில் படிக்க வச்சுட்டு இருந்தார். அதுதான் வந்து பேஸாக வந்து இருந்தது அப்படிங்கிறது இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த அகரம் ஃபவுண்டேஷனில் ஒரு சில ஸ்கீம்ஸையும் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெல்லோஷிப், அதாவது 2022 இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம்ஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வழியாக வந்து அவங்க கரெக்டாக வந்து புவர் சில்ட்ரன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களோட எஜுகேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அகரத்தில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. சப்போஸ் வந்து ரொம்ப புவராக இருக்காங்க பசங்க, வந்துட்டு போக முடியாது, இல்லை ஹாஸ்டலுக்கு வந்து காலேஜ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண முடியாது, ஃபீஸ் கட்ட முடியாது, சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படின்ற மாதிரி நிறைய பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து எந்த விதத்துலையும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இது கட்டியிருக்காங்க. அதே மாதிரி அகரத்தில் வழிகாட்டுதல் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அதாவது இவங்க சப்போஸ் படிக்க வச்சுட்டாங்க அப்படின்றதோட மட்டுமே ஸ்டாப் பண்ணாமல் அவங்க ஸ்டேபிளாக வந்து ஒரு ஒர்க்கில் போய் உட்கார்ற வரைக்குமே வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ A to Z வந்து எல்லாமே வந்து அகரத்தில் பார்த்துறாங்கங்கிறது தான் நான் வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் திருப்பியும் வந்து சூர்யா சாருக்கும் அகரம் ஃபவுண்டேஷனுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அடுத்தது விதாய் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமும் இருக்குது. இந்த விதாய் ஸ்கீம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, முதல் தலைமுறை பட்டதாரியாக வராங்க இல்லைங்களா, அதாவது அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த பசங்க தான் வந்து படித்தாங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஃபீஸ்லேருந்து கைட்லைன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பண்ணுறாங்க. சூர்யா சாரோட இந்த அகரம் ஃபவுண்டேஷன் வழியாக 70 மருத்துவர்கள், 1750க்கும் அதிகமான பொறியாளர்கள், 700 துணை மருத்துவர்கள்னு உருவாகி இருக்காங்க. எல்லாமே வந்து படிக்கிறதுக்கே கஷ்டப்பட்ட ஏழை மாணவர்களை தான் வந்து இந்த அளவுக்கு வந்து உயர்த்தியிருக்காங்க. 350க்கும் அதிகமான டிப்ளமோ படிப்புகள், 3320க்கான கலை அறிவியல், அதாவது நார்மல் பட்டம் வாங்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியானது. அப்புறம் தொழில் வல்லுநர்களாகவும் இருக்காங்க. 105க்கும் அதிகமான தொழில் வல்லுநர்களை இந்த அகரம் ஃபவுண்டேஷன் வந்து உருவாக்கி இருக்குது. ரொம்ப ஏழை மாணவர்களுக்கு ஒரு குடும்பத்தையே வந்து நிலைநிறுத்திருக்காங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். சப்போஸ் நீங்கள் அகரம் ஃபவுண்டேஷனை நேரடியாக அப்ரோச் பண்ணுறதா இருந்தாலும் அப்ரோச் பண்ணலாம். அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. 15/4 அருளம்பாள் தெரு, தீநகர், சென்னை 600017. இதுதான் வந்து அட்ரெஸ்ஸு. சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் டொனேட் பண்ணணுன்னா கூட நீங்கள் நேரடியாக போகிறதா இருந்தால் போய் பார்க்கலாம். அடுத்தது இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஜென்ரல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இவங்க சோஷியல் மீடியா அட்ரெஸ்ஸு, இமெயில் ஐடி எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் டொனேஷன் பேஜையும் வந்து செக் பண்ணி பார்த்தேன். டொனேஷன் நவுன்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதுக்குள்ளார போனோம் அப்படின்னா 2000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 lakh வரைக்குமே இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டொனேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து டொனேட் பண்ணுறவங்களும் பண்ணலாம். அடுத்தது வாங்க அகரம் ஃபவுண்டேஷனில் எப்படி ஜாயின் பண்ணி பசங்களை எப்படி படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து தனிப்பட்ட முறையில் கலெக்ட் பண்ண விஷயங்கள் தான். நீங்கள் கொஞ்சம் வெப்சைட்டில் போட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பசங்களுக்கு 4.5 லட்சம் வரை அறக்கட்டளை வந்து, அதாவது அகரம் ஃபவுண்டேஷன் ஏற்றுக்குது. அப்போ பசங்களுக்கு வந்து 4.5 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா அவங்க ஒரு சில தகுதிகளும் வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா. பசங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா.
இப்படி என்ன வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன எலிஜிபிள் எதிர்பார்க்குறாங்கிறதையும் அடுத்தது நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தமிழகத்தில் ஊரக பகுதியில் அரசு பள்ளியில் படிச்சிருக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி +2 எக்ஸாம் எழுதும் போதே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. தமிழகத்தை சேர்ந்தவங்களா மட்டும்தான் இருக்கணும். வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளை ஆகாது. அதே மாதிரி கல்லூரியில் சேரணுன்னா அவங்க வந்து முதல் பட்டதாரி மாணவராக இருக்க வேண்டியது அவசியம். அதாவது அவங்க ஃபேமிலியில் அவர் தான் வந்து முதல்நிலை பட்டதாரி அப்படிங்கும்போது இவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அகர ஊக்கத்தொகை பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் வந்து ஆதார் கார்டு, நிரந்தரமான வீட்டு முகவரி சான்று, ரேஷன் அட்டை, ஜாதி சான்றிதழ், வங்கி கணக்கு, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பதற்கான சான்றிதழ், இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. அதாவது இதில் ஜாதி சான்றிதழும் மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள். இது ஏன் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னா, எல்லா கம்யூனிட்டிக்குமே பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா. குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டிக்கு தான் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இத்தனை கோட்டா அப்படின்றது வந்து பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ வந்து அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்க. அடுத்தது விண்ணப்பிக்கும் முறை. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது இல்லைங்களா, அது வழியாக நீங்கள் வந்து போகலாம். அஃபிஷியல் வெப்சைட் வந்து agaram.in நீங்கள் போனீங்க அப்படின்னாலே ஃபுல்லாக வந்து வந்துடுது. அப்படியே இல்லைனா இதில் வந்து வெப்சைட் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதை அப்படியே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பராக போயிட்டு நீங்கள் அகரம் ஃபவுண்டேஷன் வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ராப்பராக நேரடியாக வந்து என்கொயரிலாம் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் கரெக்டானது தான் அப்படின்னு சொல்லி வாலண்டியர்ஸ் டீம்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ வாலண்டியர்ஸ் டீம்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக என்கொயர் பண்ணி நீங்கள் ஃபுல் எலிஜிபிள்னா தான் நீங்கள் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வழியாக பயன்பெறலாம். ஸோ இந்த தகவலை வச்சு உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஏழை பசங்களுக்கோ வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும். இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் agaram.in. இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் நல்லது பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து சூர்யா சாரையும் சிவகுமார் சாரையும் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ யார் ஒருத்தவங்க வந்து ஒரு கல்விக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் வந்து யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவராகிடுறாங்க. அந்த வகையில் சூர்யா சாரோட ஃபேமிலியும் வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவங்களாகிட்டாங்க. ஸோ எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பார்கள். அதாவது யாரெல்லாம் வந்து விமர்சிக்கிறாங்களோ சூர்யா சாரை, அவங்களாம் வந்து ஒரு நிமிஷம் இவங்க என்ன சொசைட்டிக்கு பண்ணாங்கங்கிறத கண்டிப்பாக வந்து யோசிக்கணும். ஸோ இந்த தகுதியே இல்லாதவங்க யாருமே வந்து சூர்யா சாரை விமர்சனம் பண்ணுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை. இந்த அகரம் ஃபவுண்டேஷன் வழியாக அச்சீவ் பண்ணவங்க எல்லோரும் பேசும்போது சூர்யா சார் அழுதுகிட்டே அதான் அந்த ஷோ ஃபுல்லாகவே இருந்தார். பேசுகிறதெல்லாம் வந்து அப்படி அப்சர்வ் பண்ணி அப்படி வந்து சந்தோஷப்பட்டார். அது வந்து ஒரு வகையில் ஆனந்த கண்ணீர் அப்படி தான் சொல்லணும். அவருக்கு அடிப்படையாகவே வந்து ஹெல்ப் பண்ணுற மைண்ட் இருக்கிறதுனால தான் வந்து இப்படி அகரம் ஃபவுண்டேஷன் ஏற்படுத்தி அது வழியாக நிறைய பசங்களை வந்து படிக்க வச்சுருக்காரு. ஸோ இவரோட சேவை தொடர வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.